சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுங்கோ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஜினி கிருபா. நான் இன்றைக்கு பால் ரொட்டி தான் செய்து காட்ட போகிறேன். வாங்கோ, எப்படி செய்வது, என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்ப்போம். பால் ரொட்டிக்கு இப்போ என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்ப்போம். இதில் 100 கிராம் தீட்டல் பச்சை, அதாவது பொங்கல் அரிசி 100 கிராம் எடுத்து 2 மணித்தியாலம் ஊற போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இதில் வெள்ளைப்பச்சை அரிசி 100 கிராம் 2 மணித்தியாலம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் தனியாக வெள்ளை அரிசியிலையும் செய்யலாம். நான் 2லும் கலந்து எடுத்துருக்கிறேன். இதில் அரை தேக்கரண்டி உப்பு, இதில் பொரிக்கிற எண்ணெய், இதில் நான் தேங்காய்ப்பூ 100 கிராம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் டின்னும் பாவிக்கலாம். வாங்க நீ இப்படி செய்வதுன்னு பார்ப்போம். முதல்ல நான் இந்த 2 அரிசியையும் உண்டா சேர்த்து தான் மாவா அடிச்செடுக்க போகிறேன். இப்போ நான் 2 அரிசியும் சேர்த்து அடித்து எடுத்துட்டேன். இதில் நான் குறுநல் எடுக்க இல்லை. நோமலாக இதில் 200 கிராம் அரிசி இருக்குது. 2ஐயும் சேர்த்தா நீங்கள் 50 கிராம் குறுநல் எடுக்கணும். 4 பங்கு குறுநல் எடுக்கணும். நான் குறுநல் எடுக்க இல்லை. குறுநல் வரக்கூடிய மாதிரி நான் ஒரு பதத்துக்கு தான் அடித்து எடுத்துருக்குறேன். இந்த இப்போ சட்டிக்குள்ளே போடுவோம். இப்போ இதுக்குள்ள இந்த உப்பையும் போடுறேன். இனி இந்த தேங்காய் பூவை நான் மிக்சியில் போட்டு நல்லா பாலாக புளிஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ நான் இந்த தேங்காய் பூவை பால் புளிஞ்சு 250 மில்லி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாலை இப்பெல்லாம் சட்டிக்கு விட்டு நான் காய்ச்ச போகிறேன். திரையை விடாமல் வடிவாக காய்ச்சி எடுக்க வேணும். பாருங்க, நான் 5 நிமிஷம் வச்சு அடுப்பில் காய்ச்சி எடுப்பேன். இனி ஓப்பன் பண்ண போகிறேன் அடுப்பை. இப்போ மாவை குழைக்க போகிறேன். நான் பால் காய்ச்சி 1 நிமிஷம் ஆற விட்டேன். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாலாக விட்டு குழைக்க போகிறேன். நான் இனி கையால் குழைக்க போகிறேன் மாவை. பாருங்க, வடிவா குழைச்சி எடுத்துட்டேன். நல்ல வடிவாக்கி செஞ்சு குழைக்க வேணும். இனி சுட்டெடுப்போம். இந்த மாவு காயாதபடி மூடி வைக்க வேணும். இப்போ பால் ரொட்டியை சுட்டெடுப்போம். நீங்கள் கைக்கு முதல் வடிவா 2 கைக்கும் எண்ணெயை பூச வேணும். பூசிட்டு நான் இப்போ ஒரு தட்டில் வாழை இலை இருந்தால் வாழை இலையில் தட்டுறீங்கன்னு சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் வாழையில் இல்லாதனால இப்படி ஒரு சின்ன பொலித்தீன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ள மாவை மூடி தான் வைக்கணும். நினைப்பேன் ஒரு சின்ன காக்களை உருண்டை, இதில் உருண்டை தான் எடுத்துருக்கிறேன். இதில் தட்டில் வச்சு வடிவாக கட்டி எடுக்க வேணும். ஆகலும் மெல்லிசாயும் இல்லாமல் மொத்தமாக இல்லாமல் ஒரு கணக்காக பொரிக்கக்கூடிய மாதிரி நீங்கள் கட்டி எடுக்க வேணும்.
எண்ணெய் வந்து நல்லபடியாக கொதிக்க வேணும். கொதிச்சா தான் பொங்கி வரும்படிவா போடுறேன். பாருங்க, எண்ணெயை அள்ளி ஊற்றியும் வரம் பொங்கி கொண்டு எண்ணெயை ஊற்றாம இன்னும் ஒரு முறையும் காட்டி தரம் போடுங்க. பாருங்க பொங்கி வந்திருக்குது. கொஞ்சம் வேக விடணும். வேகினா தான் முருகி இந்த உடைக்கிறது பதமாக வரும். திரட்ட போகிறோம் மெட்ட பக்கம். அந்த மெட்ட உருண்டையையும் கூட்டி போட்டு போட போகிறேன். அதை பொரிச்சதை இப்போ எடுப்போம். அதில் கோல்டன் ப்ரௌனாக வேற ஒன்று வந்தால் தான் முருகி இருக்கும். கரும்புழுப்பை ஒன்று சுட்டு எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததையும் போடுவோம். இதை போட்டுட்டு எண்ணெய் அள்ளி ஊற்றாமல் மெல்லமாக அந்த இதுக்கு மேலே பாருங்க புஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது பொங்கி வரும். கொஞ்சம் தாழ பாருங்க. இதா பொங்கி வருது பார்த்தீங்களா? இனி மற்ற பக்கம் பிரட்டி விடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். நல்ல ஒரு பால் ரொட்டி செய்துட்டேன். எனக்கு சரியா எல்லாமே 20 பால் ரொட்டி வந்துருக்குது. ஒரு அளவான சைஸை சுட்டுறேன். நல்லா முருகி பாருங்க உடைய விடுது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரை உங்கள் ரஜினி இருவா. நன்றி.